ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம குர்ஆன்ல படிக்கும்போது, ஹதீஸ்ல படிக்கும்போது, அதை ததப்புர் செய்யும்போது, நமக்கு நெறைய படிப்பினைகள் கிடைக்குதுங்க. எந்த அளவுக்கு என்றால், நவீன காலத்துல நடந்திருக்கக்கூடிய பல பல குழப்பங்கள், பல பல போர்களின் காரணம், அதை நடத்தியவர்களுடைய தந்தை இப்லீஸாக இருக்கிறதுனால. பனியுடைய தந்தை, நல்ல அடியானுடைய தந்தையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மோசமான நபர்களுடைய தந்தையாக இப்லீஸ் இருக்கிறான். இப்லீஸ் என்ன சொன்னான்? நான் அவனை விட சிறந்தவன் என்று சொன்னான் இல்லைங்களா? இந்த ஒரு வாக்கியம் தாங்க ரொம்ப முக்கியமான வாக்கியம். மனித வரலாற்றில பெரும்பாலான அநியாயங்கள் நீங்க பார்க்கலாம். அதற்கான வேராக மாறிவிட்டது இந்த வார்த்தை தான். அதனுடைய வேரே இந்த வார்த்தை தான். நான் சிறந்தவன் என்ற இந்த விஷயம். எப்படி இந்த வார்த்தை இந்த இப்லீஸுடைய சிந்தனை மனித வரலாற்றுடைய அழிவுக்கு வித்திட்டது என்பத பார்க்க போறோம். இப்லீஸுடைய முதல் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைத்து, மலக்குகளுக்கும், இப்லீஸ்க்கும் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். எல்லாருமே சஜ்தா செஞ்சாங்க, இப்லீஸ தவிர. அதற்கு அவன் சொன்ன காரணம் என்ன? நான் அவனை விட சிறந்தவன். நீ என்ன நெருப்பால படைச்சிருக்க, அவன களிமண்ணால படைச்சேன்னு சொன்னான். 7வது அத்தியாயம் 12வது வசனம். நெறைய வசனங்கள் வருது, பல சூறாக்கள்ல. ப இது வெறும் மறுப்பு மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு உலக கொள்கையாக இப்லீஸ் முன்னோடியாக இருந்திருக்கிறான். இப்லீஸ் அல்லாஹ் இல்லை என்று அவன் ஒருபோதும் சொன்னதில்லை. அல்லாஹ்வை பற்றி அதிகம் அறிந்தவனாக இப்லீஸ் இருந்தான். மறுமையை நம்பக்கூடியவனாக இப்லீஸ் இருந்தான். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, பண்புகளை அறிந்தவனாகவும், அதன் மீது சத்தியம் செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். ஆனால் அவனுடைய வீழ்ச்சி எப்ப ஏற்பட்டது தெரியுங்களா? நான் தான் சுப்பீரியர். நான் தான் சிறந்தவர் என்ற அகந்தையின் காரணமாக ஏற்பட்டுச்சு. இதுதான் இன்று நவீன காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரேசிசம், காஸ்டிசம், சாவினிசம், நேஷனலிசம், எக்ஸ்ட்ரீமிசம், சூப்ரீமசி ஐடியாலஜிஸ் எல்லாத்துக்கும் வேர் என்று சொல்லலாம்ங்க நம்ம. ஜாதி பார்க்கிறது, ரேஸ் பார்க்கிறது, அவன விட நான் சிறந்தவன் என்று சொல்லுவது. அல்லாஹ் உடைத்த ஹைரார்கி இந்த இப்லீஸ். நெருப்பு மண்ணை விட சிறந்தது சொன்னான். மெட்டீரியல் ஹைரார்கி காமிச்சான். அவன் உருவாக்குனான். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான்? உங்களில் அல்லாஹ்விடம் மிகவும் கண்ணியமானவர் யார் என்றால், அதிக தக்வா உடையவர் என்று அல்லாஹ் சொல்றான். 49 அத்தியாயம் 13வது வசனத்துல. அதாவது நம்மளுடைய ஸ்கின் கலர் தீர்மானிப்பதல்ல. நம்மளுடைய ரேஸ் தீர்மானிக்காது. நம்மளுடைய மொழி தீர்மானிக்காது. நம்மளுடைய நேஷனாலிட்டி தீர்மானிக்காது. நம்மளுடைய செல்வமோ, நம்மளுடைய ட்ரைபோ எதுவுமே தீர்மானிக்காது. அல்லாஹ்விடத்திலே யார் சிறந்தவர்கள் என்று. மாறாக இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வா தான் தீர்மானிக்கும் யார் கண்ணியமானவர், யார் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதை. இந்த இப்லீஸுடைய ஐடியாலஜி சித்தாந்தம் எப்படி மனித சமுதாயத்துல பரவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நிற வேறுபாடு இல்லைங்களா? கலர் சுப்ரீமசி, ஒயிட் சுப்ரீமசி என்று சொல்லுவாங்க. சிலர் என்ன செஞ்சாங்க? வெள்ளை நிறம் தான் சிறந்தது, அந்த மக்கள் தான் சிறந்தவர்கள் என்று நம்பினாங்க. இதனால என்னாச்சு? கருப்பின மக்கள், பிளாக் அமெரிக்கன்ஸ் இவங்கள எல்லாம் அதாவது அடிமைகளாக ஆக்குனாங்க. ஒரு புறம் கொலோனியலிசம் ஆரம்பிச்சது. மனிதர்களை மிருகம் போல விற்பனை செய்யறது, மில்லியன் கணக்கான கருப்பின மக்களை அடிமைகளாக்குவது, கொல்லுவது, இது எல்லாமே வரலாற்றில் நடந்துச்சு இல்லைங்களா? மனித உரிமையே மறுக்கப்பட்டுச்சு. இது ஏன் வந்ததுன்னா, நான் தான் சுப்பீரியர், நான் தான் சிறந்தவன் என்ற இப்லீசிய சிந்தனை. ஒரு பக்கம் இதை நாம் பார்த்தா, ஒரு பக்கம் இன மேன்மை. அது ரேஷியல் சுப்ரீமசி. ஹிட்லர் செய்தது இல்லைங்களா? நாசிசம் என்று சொல்லுவாங்க. ஹிட்லர் என்ன செஞ்சாரு? ஜெர்மன் ஆரியன் ரேஸ் தான் சுப்பீரியரான ரேஸ், சிறந்த ரேஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இதன் விளைவு என்ன? பல யூதர்கள் ஜெனோசைட் நடந்தது, வேர்ல்டு வார் 2 நடந்தது, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் நடந்தது, கேஸ் சேம்பர் நடந்தது. மில்லியன் கணக்கான உயிர்கள் இதனால் அழிந்தன. இது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் அல்லங்க. இது இப்லீஸுடைய நான் தான் மேலானவன் என்ற தத்துவத்துடைய மாடர்ன் வடிவம். ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம். ஒரு நாடு நாங்கள் தான் உயர்ந்த மக்கள் என்று நினைத்து, மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தினால், இல்ல மற்ற நாடுகளை கொள்ளையடிக்கிறது, அதனுடைய இயற்கை வளங்களை கைப்பற்றுறது. கொலோனியல் யூரோப் இதை செஞ்சது இல்லைங்களா? ஒரு பக்கம் ஜாதியினால் வரக்கூடிய அகந்தை, காஸ்ட் சுப்பீரியாரிட்டி. சில சமுதாயங்கள்ல எங்களுடைய பிறப்பு தான் சிறந்த பிறப்பு, மற்ற மனிதர்களை தாழ்ந்தவர்களாக நினைச்சாங்க. இதனால என்னாச்சு? சமூக அடிமைத்தனமாச்சு, கல்விக்கு மறுக்கப்பட்டாங்க, திருமணத்துக்கு தடைகள் உருவானது, எல்லாமே உருவானுச்சு. இஸ்லாம் இதை உடைத்தது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இதை உடைச்சிருச்சு. அதன் முன்னால் வந்த நபிமார்களும் மக்கள் சமத்துவம், மக்கள் எல்லாருமே சமமானவர்கள் தான் சொன்னாங்க. ஏன் ஜீசஸ் கூட அப்படிதான் சொன்னாங்க. அவங்க நபியாக அனுப்பப்பட்ட போது அல்லாஹ்வால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. ஒரு அரபியருக்கு அஜமியர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஒரு வெள்ளையனுக்கு கருப்பினர் மீது எந்த ஒரு சுப்பீரியாரிட்டியும் கிடையாது. தக்வாவை தவிர என்று சொன்னாங்க. இந்த இறை அச்சத்தை நாம் அடையறதுக்கு முயற்சி செய்யணும். அதுல போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் ஜெண்டர் சுப்ரீமசி இல்லைங்களா நடக்குது. 2 எக்ஸ்ட்ரீம். ஆண் தான் சிறந்தவன் என்ற ஐடியாலஜி. பெண்களை ஒரு பொருளாக, அடிமை போல, கல்வியற்றவர்களாக மாற்றியது.
ஒரு பக்கம் ரேடிக்கல் ஆன்டி மென் ஐடியாலஜிஸ், ஆண்களை முழுமையாக எதிரி போல சித்தரிச்சிச்சு. இரண்டிலுமே பேலன்ஸ் கிடையாதுங்க. இஸ்லாம் தான் பேலன்ஸை கொடுக்குது. இஸ்லாம் தான் தன்னுடைய ஆண் பெண் இந்த தன்னுடைய படைப்புகளுக்கு டிக்னிட்டி, ஜஸ்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில ஜெண்டர் ரோல்ஸை வந்து பிரிக்குது. ஒவ்வொரு கூட்டமும் தங்கள் தலைவர்களுடன் மறுமை நாளில் அழைக்கப்படுவாங்க. அன்றைய தினம் ஒவ்வொரு மக்களையும் அவங்களுடைய தலைவர்களுடன் அழைப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 17வது அத்தியாயம் 71வது வசனம். ஸோ மனுஷன் எந்த ஐடியாலஜி சித்தாந்தத்தை பின்பற்றினானோ, அது ஃபிரௌன் மைண்ட் செட்டா இருக்கலாம், ஹிட்லருடைய மைண்ட் செட்டா இருக்கலாம், ரேசிஸ்ட் மைண்ட் செட்டா இருக்கலாம், அரகன்ட் நேஷனலிஸ்ட் மைண்ட் செட்டா இருக்கலாம், அதன் தலைவர்களோடு மறுமையிலே எழுப்பப்படுவான். அதே போல நல்ல மக்கள் வந்து நபிமார்களோடு, நல்ல ஆலிம்களோடு, நல்ல மக்களோடு இவங்களை பின்பற்றினாங்க இல்லைங்களா, அவங்களோடு எழுப்பப்படுவார்கள். ஸோ இப்லீஸுடைய மிக ஆபத்தான ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வெளிப்படமான பாவத்தை பரப்புவது மட்டும் இல்லைங்க, மாறாக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. நான் தான் பெட்டர், என்னுடைய குரூப் தான் சிறந்த குரூப், என்னுடைய மொழி தான் சிறந்த மொழி, என்னுடைய ரேஸ் தான் சிறந்த ரேஸ், என்னுடைய மதஹப் மட்டும்தான் கரெக்டு, என்னுடைய நேஷன் மட்டும்தான் சிவிலைஸ்ட் ஆனது. இது மனிதனை என்ன செய்யும்? பிற மக்களுக்கு, தன்னுடைய எதிர்த்தரப்பு மக்களுக்கு துல்ம் செய்வதற்கு, அநீதி செய்வதற்கு வழிவகுக்கும். பிற மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்லீஸ் தாழ்ந்தது, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது, அவனுடைய சாபம் அவன் மீது உண்டானது காரணம் நான் தான் சுப்பீரியர், நான் தான் சிறந்தவன் என்று அவனுடைய அந்த மைண்ட் செட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விளங்குனது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நபியாக இருந்ததற்கு காரணம் ரப்பனா தொலம்னா அன்ஃபுசனா என்று சொன்னது. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே, எங்கள் நப்சுக்கு நாங்களே தீங்கி இழைத்துக் கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம், எங்களை மன்னிக்கலனா, நீங்கள் கருணை காட்டலனா நாங்கள் அழிந்து விடுவோம் என்று தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தினாங்க அல்லாஹ் முன்னாடி. தங்களுடைய தவறை அவங்க உணர்ந்து கொண்டாங்க, நாங்க தான் அந்த தவறை செஞ்சோம்னு சொல்லி. ஸோ இப்லீஸ் வீழ்ந்தது அவனுடைய அரகன்ஸ் மூலியமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தது அவங்களுடைய தௌபாவின் மூலியமாகவும் பணிவின் மூலியமாகவும். ஸோ நவீன காலத்தில் இந்த சிந்தனை எப்படி வருதுன்னா, ரேஸ் பாலிடிக்ஸ் மூலியமா, ஐடென்டிட்டி வார்ஸ் மூலியமா, டாக்ஸிக் நேஷனலிசம் மூலியமா, கேஸ்ட் அரகன்ஸ் மூலியமா, ஐடியாலஜிக்கல் சுப்ரீமசி மூலியமா, கிளாஸ் எலைட்டிசம் மூலியமா, இது மூலியமாலாம் வருது. நாங்கள் தான் சுப்பீரியர் என்ற அதே சாத்தானிய வேர் என்று சொல்லலாம். நாங்கள் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்லேருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது மனுஷன் வந்து ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவன். இப்லீஸுடைய முதல் சிந்தனை நான் அவனை விட சிறந்தவன் என்பது. இந்த ஒரு வாக்கியம் மனித வரலாற்றுல எவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்துச்சு நம்ம பார்க்கலாங்க. இப்போ மனிதனுடைய மதிப்பு தோல்ல கிடையாதுங்க, மாறாக தக்குவால இருக்கு. அவனுடைய பிறப்புல கிடையாது, மாறாக அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ அதுல இருக்கு. ஸோ வந்து உலக வரலாற்றில் நடந்த பல பெரிய பெரிய கொடூரங்கள், போர்களுடைய வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பின்னாடி இருந்த இந்த மறைமுகமான இந்த விஷயம் தாங்க. நான் உயர்ந்தவன் என்ற இந்த அகங்காரம், இந்த மைண்ட் செட் தான். இனத்தின் மூலியமாக, நிறத்தின் மூலியமாக மேன்மைவாதம் பேசிக்கொண்டு, அதனால என்ன செஞ்சான்? ஒரு மனிதன் இன்னொரு மனித கூட்டத்தை என்ன செஞ்சான்? ஒடுக்க முயன்றான். ஸோ உலக வரலாற்றை நம்ம பார்க்கும்போது, ஆப்பிரிக்கா மக்கள் பட்ட துயரங்களை பாருங்க. அவங்களெல்லாம் அடிமையாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த பிளாக் பீப்புளை வந்து, கருப்பின மக்களை பிடிச்சு கப்பல்களில் கட்டி போட்டு அடிமைகளாக வித்தாங்க. அவங்களை மனிதர்களாக அல்ல, மிருகங்கள் போல பார்த்தாங்க. எங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று பார்த்தாங்க. தென்னாப்பிரிக்கால நிற வேறுபாடு ஆட்சி நடந்தது. வெள்ளை நிறத்தவங்களுக்கு தனி பள்ளி இருக்கும், தனி மருத்துவமனை இருக்கும், தனி பேருந்து இருக்கும். கருப்பின மக்களுக்கு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுச்சு. அமெரிக்கால கருப்பின ஒடுக்குமுறை நடந்தது. கருப்பின மக்களுக்கு வாக்களிப்பதற்கு அனுமதி கிடையாது. வெள்ளையர்களுடைய ஸ்கூல்ஸ்ல அவங்க படிக்க முடியாது. பல உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு. இது வந்து இப்லீஸுடைய இந்த நெருப்பை மண்ணை விட உயர்ந்தது என்ற இந்த தவறான சித்தாந்தம் தாங்க. எங்கள் நிறம் தான் மற்ற நிறத்தை விட உயர்ந்தது என்று அவங்க சொன்னாங்க. இதுதான் அகந்தை, இதுதான் சைத்தானுடைய சிந்தனை. மேலும் ஜாதியின் மூலியமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிற மக்களை தாழ்த்துவது. ஸோ யாரெல்லாம் கீழ் ஜாதின்னு இவங்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, தண்ணீர் மறுக்கப்பட்டுச்சு, கோவில்ல நுழையிறதுக்கு மறுக்கப்பட்டுச்சு, மனித மரியாதை மறுக்கப்பட்டது. ஒரு கருப்பின ஒரு மக்களா ஒரு நபராக இருந்தாலும் அவரை காபாவின் மீது ஏறி அதான் சொல்ல வச்சாங்க நபிகளார் அவர்கள். எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க. இது வந்து பிறப்பின் அகந்தையை உடைத்தது இஸ்லாம். ஒரு பக்கம் நாசிசம் பாருங்க, நாசி இனவாதம் நம்ம பார்க்கலாம். ஒரு இனத்தை உலகிலேயே உயர்ந்த இனமாக கருதி மற்ற இனங்களை அழிக்க முயன்ற கொள்கை இது. உலக வரலாற்றுல மிகப்பெரிய கொடூரம் இல்லைங்களா? யூத மக்கள் பல லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. விஷ வாயு அறைகள்ல அடைக்கப்பட்டாங்க, முகாம்கள்ல சித்திரவதை செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்க எதனால செஞ்சாங்க? எங்கள் இனம் தூய்மையானது, மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று. ஒரு பக்கம் காலனித்துவம் ஆதிக்கம் பார்க்கலாம்ல. வலிமையான நாடுகள் பலவீனமான நாடுகளை கைப்பற்றுச்சு, வளங்களை கொள்ளையடிச்சுது, மக்களை கட்டுப்படுத்துச்சு. இந்தியாவில் நடந்தது வெளிநாட்டுக்காரங்க பிரிட்டிஷோடைய ஆட்சி.
ஸோ இந்தியாவில செல்வத்தை எடுத்து சென்றாங்க, விவசாயத்தை பாதிச்சாங்க, பஞ்சங்களை கொண்டு மோசமாக்குனாங்க, மக்களுடைய சுதந்திரத்தை பறித்தாங்க. இதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? நாங்கள் தான் நாகரிகமானவங்க, மத்தவங்கலாம் பின்தங்கியவர்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாகரிகம் எங்க போய் கிடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிலே. அவங்களுடைய லட்சணம். எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில அடிமைத்தனம் தலைவிரித்து ஆடியது. மக்கள் வந்து பொருட்கள் போல வாங்கப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க, குடும்பத்திலேருந்து பிரிக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, ஒரு பொருளை போல நடத்தப்பட்டாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு? அடிமைகளை விடுதலை செய்ய சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதற்கு ஊக்கம் அளிச்சது மக்களுக்கு. அவர்களை சகோதரர்கள் என்று அழைச்சது. மரியாதை கொடுத்தது, கண்ணியம் கொடுத்தது. உங்கள் அடிமைகள் உங்கள் சகோதரர்கள் என்று நபிகளார் சொன்னாங்க. எந்த ஒரு மக்கள், ஒரு கூட்டம் வந்து என்னுடைய மக்கள், என்னுடைய நாடு, என்னுடைய பாலினம், என்னுடைய குழு மட்டும் உயர்ந்தது என்று சொல்றானோ, அவனுக்கு தந்தை இப்லீஸ் தான். இப்லீஸுடைய வழி முடிவு தான் அவனுடைய முடிவும். எந்த அளவுக்கு இன்னைக்கு தீவிர இந்த தேசிய வெறி வந்து பிறரை வெறுக்கக்கூடிய அரசியல் குழுக்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ 2 உலகப் போர்களுடைய உண்மையான வேர் என்னன்னு சொல்லி நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரும் சரி, 2வது உலகப் போரும் சரி, வெறும் அரசியல் காரணங்களால் மட்டும் ஏற்படலங்க. அவற்றின் பின்னால் இருந்தது நாங்கள் தான் மேலானவர்கள் என்று இந்த ஒரு கூட்ட அகந்தை மனப்பான்மை என்று சொல்லலாம். இதனால கோடிக்கணக்கான உயிர்கள் அழிஞ்சிச்சு, நகரங்கள் சிதறிச்சு, மனிதகுலம் ரத்தத்தில் மூழ்கியது. ஸோ இப்லீஸுடைய பிரச்சனை இறைவனை மறுத்தது கிடையாதுங்க. மறுமையை மறுத்தது மட்டும் கிடையாது. அவன் வீழ்ந்ததுக்கு காரணமே அவனுடைய அகந்தையான அடையாள சிந்தனை தான். உலகம் முழுவதும் இன அரசியல், அடையாள அரசியல், ஜாதி மோதல்கள், தேசிய அகந்தை, குழு மேன்மை இவற்றால் நிரம்பி இருக்கு. அனைத்துக்கும் அடிப்படை இந்த நான் உயர்ந்தவன் என்ற இந்த மைண்ட் செட் தான். ஸோ நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் எல்லாமே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அகந்தையால் உயர்ந்தவர்கள் கிடையாது. தக்வா மூலியமாக தான் உங்களுக்கு உயர்வு இருக்குன்னு சொல்லி சொல்லுது.